வணக்கம், இது தந்தியின் நின்று வரவேற்பது ரஞ்சித். முதலில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறும் முடிவு. இன்று ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மத்திய குழுவினர் இன்று ஆலோசனை. வெள்ள பாதிப்புகள் குறித்த அறிக்கையை விரைவில் சமர்ப்பிப்பதாகவும் உறுதி. தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைவுபடுத்த அறிவுறுத்தல். ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை அரசுடைமையாக்கிய சட்டம் ரத்து. தீபக் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு. 3 வாரங்களில் சாவியை ஒப்படைக்கவும் உத்தரவு. தமிழக கலாச்சாரம் மற்றும் பண்டிகையை மாற்ற திமுக முயற்சிக்கிறது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று குற்றச்சாட்டு. இன்று நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். வழிகாட்டுதல் குழுவிற்கு முழு அதிகாரம் வழங்க வலியுறுத்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் முக்கிய ஆலோசனை. டெல்லியில் இன்று பிரதமர் மோடியுடன் மம்தா பானர்ஜி சந்திப்பு. எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பு அதிகரிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தல். கொலை செய்யப்பட்ட சிறப்பு SI குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி. பூமிநாதனின் மனைவி மகனிடம் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்த மத்திய குழு சென்னை, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த மத்திய குழுவினர் வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பேசப்பட்டவை குறித்தும் தமிழக அரசின் வலியுறுத்தல் குறித்தும் செய்தியாளர் விவேக் அளித்த தகவல்கள் இவை. வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக உள்துறை இணை செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு கடந்த 21ஆம் தேதி சென்னை வந்தது. இதில் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதேபோல் RB கவுல் தலைமையிலான குழு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர். தமிழகத்தின் 11 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மத்திய குழுவினர் 2 நாட்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் மத்திய குழுவினர் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து மழை பாதிப்பு கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது மத்திய அரசிடம் ஏற்கனவே கேட்கப்பட்ட உடனடி நிவாரணத் தொகை 550 கோடி ரூபாயும், நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக 2079 கோடியும் என மொத்தம் 2629 கோடியை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழு உறுப்பினரான வேளாண் துறை இயக்குநர் விஜயராஜ் மோகன் மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். வெள்ள சேதங்களை பார்வையிட்டிருக்கிறோம். விரைவில் அறிக்கையை சமர்ப்பிப்போம். இதைத் தொடர்ந்து டெல்லி செல்வதற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் தந்தி TV செய்தியாளரிடம் பேசிய மத்திய குழு தலைவர் ராஜீவ் சர்மா விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றி முந்தைய அதிமுக அரசு சட்டம் இயற்றியதை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடியாக ரத்து செய்துள்ளது. செய்தியாளர்கள் சுரேஷ், மகேஷ் அளித்த தகவல்கள் இவை. சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கு முந்தைய அதிமுக அரசு சட்டம் இயற்றியது. வேதா இல்லத்தையும் அங்குள்ள அசையும் சொத்துக்களையும் அரசுடைமையாக்கியதுடன் நினைவு இல்லமாக மாற்றப்பட்ட பிறகு நீதிமன்ற அனுமதியுடன் திறப்பு விழாவும் நடத்தப்பட்டது. ஆனால் இதற்கு எதிராக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மற்றும் தீபக் ஆகிய இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் இன்று வேதா நிலையத்தை கையகப்படுத்தி அரசுடைமையாக்கிய சட்டத்தை ரத்து செய்து அதிரடி தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் வேதா நிலையத்திற்கு இழப்பீடாக உரிமையியல் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட 67 கோடியே 90 லட்சம் ரூபாயை அரசுக்கே திருப்பி அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். வேதா நிலையத்தின் சாவியை 3 வாரங்களில் மனுதாரர்களான தீபக் வசம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை சட்டப்படி வசூலிக்க வருமான வரித்துறைக்கு அனுமதி அளித்தும் தீர்ப்பளித்தார். தீபக் தரப்பு வழக்கறிஞர் சுதர்ஷன், தீபா தரப்பு வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி ஆகியோர் கூறுகையில், மெரினா கடற்கரையில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெமோரியல் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு மெமோரியல் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனும் தி ஆனரபிள் ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. நீதிக்கு கிடைத்த, நேர்மைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், பொதுமக்களுடைய எண்ணம், அதே போல் கட்சிக்காரர்களுடைய எண்ணம் அது நினைவில்லமாக்கப்படணும்னு அந்த கருத்தின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு
ஒரு சட்டம் இயற்றி அது நினைவிலமாக்கப்பட்டது. சட்ட வல்லுநர் இளங்கோவன் கூறுவது, ப்ரொசீஜர்ஸ் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா அது மட்டும் தான் நீதிமன்றம் பார்க்கும். இது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை, அதனால் இது பப்ளிக் பர்பஸ் எதுவும் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்கிற மாதிரி இதில் சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. சுரேஷ், இந்த தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதிமுக தரப்பு என்ன செய்ய போகிறது? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை எதிர்த்து தற்போதைய தமிழக அரசு மேல்முறையீடு செல்லுமா செல்லாதா என்பது ஒருபுறம் இருந்த போதிலும், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினை பொறுத்த வரைக்கும் 3வது நபர் என்ற அடிப்படையில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அதிமுக சார்பில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித். நன்றி சுரேஷ். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடந்தது என்ன? செய்தியாளர்கள் ராஜா, மகேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சுமார் 4 மணி நேரம் நடைபெற்றது. இதில் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவின் எண்ணிக்கையை 18ஆக உயர்த்த வேண்டும் எனவும், கட்சிக்கான அதிகாரத்தையும் குழுவிற்கு வழங்க வேண்டும் எனவும் OPS தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இரட்டை தலைமைக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், உட்கட்சி தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. விரைவில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான செயல் திட்டம் குறித்தும் இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் விவாதித்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மற்றும் முன்னாள் MP அன்வர் ராஜா இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு சமாதானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இந்த தேர்தல்களில் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும். அதற்கு மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்றுபட்டு வெற்றிக்கடியை நாம் கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறுகையில், இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? மாவட்ட கழகங்கள் வரைக்கும் மற்றும் மாநில கழகங்கள் வரைக்குமான அந்த கட்சியினுடைய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அது குறித்தான ஆலோசனைகளையும் பெறப்பட்டது. அது குறித்தான நிகழ்ச்சி தான். சசிகலாவை சேர்க்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ராஜா அளிக்கும் கூடுதல் தகவல். 11 பேர் கொண்ட அந்த வழிகாட்டு குழுவில் உள்ள உறுப்பினர்களில் ஒருவரான சோழவந்தான் முன்னாள் MLA மாணிக்கம் பாரதிய ஜனதாவில் அக்கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அண்ணாமலை தலைமையில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித். நன்றி ராஜா. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் முடிவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி எல்லையில் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநில விவசாயிகள் கடந்த ஓராண்டாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்படும் என திடீரென அறிவித்தார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் முடிவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் சட்டங்களை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். செய்தியாளர்கள் பாஸ்கரன், மீரான், பாலாஜி ஆகியோர் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு மீண்டும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கனமழையின் போது கூடுதல் கவனம் செலுத்தி சவால்களை திறம்பட கையாள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நீர்நிலை உள்கட்டமைப்புகளான கால்வாய்கள், அணைக்கட்டுகளின் கதவுகள், கரைகளை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் பங்கேற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் கூறுகையில்,
என்னென்ன மாதிரி முன்னேற்பாடுகள் செய்ய சொல்லியிருக்காங்க, மாவட்டத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? 296 ரிலீஃப் ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து தயார் நிலையில் வைத்துள்ளோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ரிலீஃப் ஷெல்டரில் வந்து ஜென்செட்டோட பவர் பேக்கப் இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஏரிகள் நிரம்பி விட்டன. அதனால இந்த நிரம்பி இருக்கிற ஏரிகள் ஏதாவது பிரீச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஸ்பெஷல் டீம்ஸை போட்டு அந்த ஏரிகள் எல்லாமே கண்காணிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். மழை பொழிவு அதிகம் இருக்கும் மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கான நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து துரிதமாக செயல்படவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் பாஸ்கர் தரும் கூடுதல் தகவல். ஏற்கனவே பெய்த கனமழையால் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ரஞ்சித். நன்றி பாஸ்கர். தமிழகத்தில் தக்காளி விலை விண்ணை தொடும் நிலையில் பண்ணை பசுமை கடைகளில் இன்று முதல் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை தொடங்கியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ் அளித்த தகவல்கள் இவை. கோயம்பேடு சந்தையில் தக்காளி கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையும், மற்ற சில்லறை விற்பனை கடைகளில் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தக்காளியின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று முதல் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை துவங்கியுள்ளது. இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 3000 கிலோ தக்காளி கொள்முதல் செய்யப்பட்டு சென்னையில் உள்ள பண்ணை பசுமை அங்காடியில் கிலோ ஒன்றுக்கு 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து பண்ணை பசுமை அங்காடியில் தக்காளி வாங்க வந்த மதிவாணன் சாந்தி கூறுகையில், ரொம்ப வரவேற்க விட்டு சார். நாங்கள் வெளியே வந்து 150 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதுவும் சில்லறை தான் வாங்க முடியும், 1/2 கிலோ 1/4 கிலோன்னு. நாங்கள் வந்து குறைந்த வருமானம் உள்ளவங்க. கிலோ வந்து 80 ரூபா போடுறதால எங்களுக்கு லாபமாக இருக்குது. வெளி மார்க்கெட்டை விட வாங்கும்போது ஒரு 50 ரூபாய் எங்களுக்கு கூடுதலாக தானே கிடைக்குது. பண்ணை பசுமை அங்காடி மேலாளர் குமரேசனிடம் பேசினோம். ஒரு பர்சனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் வந்து நிர்ணயம் பண்ணலை. தேவையான அளவு தக்காளி வந்துட்டு இருக்கு. அதனால பொதுமக்கள் வந்து வாங்கிக்கலாம். வெளிச்சந்தையை விட தக்காளி 60 ரூபாய் வரை பண்ணை பசுமை கடைகளில் விலை குறைவாக கிடைப்பதால் பொதுமக்கள் வரிசையில் காத்து நின்று தக்காளியை வாங்கி சென்றனர். செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். 1 கிலோ தக்காளி 79 ரூபாய் என்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் பண்ணை பசுமை அங்காடியில் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டு தக்காளி விலையை இன்னும் குறைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரஞ்சித். நன்றி ரமேஷ். ஆடு திருடர்களால் படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதனின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்கினார். செய்தியாளர் விவேக் வழங்கிய தகவல்கள் இவை. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய பூமிநாதன் ஆடு திருடர்களால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பூமிநாதனின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பூமிநாதன் மனைவி கவிதா மற்றும் அவரது மகன் குகன் பிரசாத் ஆகியோர் அதற்கான காசோலையை முதல்வரிடம் பெற்றுக் கொண்டனர். விரைவில் அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக பூமிநாதனின் மகன் குகன் பிரசாத் தெரிவிக்கிறார். மேலும் தனது தந்தை எப்போதும் பணியில் ஈடுபாட்டோடு இருப்பார் என கூறி குகன் பிரசாத் கண்கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக கலாச்சாரம் மற்றும் பண்டிகையை மாற்ற திமுக முயற்சிப்பதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் இன்று நடைபெற்ற பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த JP நட்டாவுக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசிய JP நட்டா தமிழகத்தில் குடும்ப அரசியலால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது திமுகவும் ஊழலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று JP நட்டா விமர்சித்தார். பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை திசை திருப்ப விண்கலம் ஒன்றை அமெரிக்காவின் நாசா இன்று அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து SpaceX ராக்கெட் மூலம் நாசாவின் டார்ட் விண்கலம் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ராட்சத விண்கல் மீது அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த விண்கலம் மோதி அதன் பாதையை திசை திருப்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை முயற்சி வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் பூமியை நோக்கி வரும் சிறுகோள்கள், விண்கற்கள் போன்றவற்றை திசை திருப்பும் தொழில்நுட்பங்களை உருவாக்க முடியும் என்று நாசா விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ரஹானே தன் மீதான தொடர் விமர்சனங்களுக்கு இன்று பதிலளித்துள்ளார்.
நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் நாளை தொடங்குகிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரஹானேவின் பேட்டிங் ஃபார்ம் குறித்து தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ரஹானே, சதம் அடிப்பதை காட்டிலும் அணியின் வெற்றிக்காக என்ன செய்யலாம் என்பதே தனது எண்ணம் என தெரிவித்தார். கேப்டனாக இருப்பதால் மட்டுமே ரஹானே அணியில் நீடிப்பதாக அண்மையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர் விமர்சித்திருந்தார். நடப்பாண்டில் ரஹானேவின் டெஸ்ட் சராசரி 20 ரன்களுக்கும் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. இனி இரவு வணக்கம்.